தூத்துக்குடி மாநகராட்சி 35வது வார்டுக்குட்பட்ட நால்வர் நகர் பகுதியில் வெள்ள நீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் முரளிகணேஷ் விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பெய்து வரக்கூடிய மிதமான மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக வெள்ள நீர் தேங்கி இருந்த இடங்கள்ல நேற்று பெய்த மழையின் காரணமாக மழை நீரானது கூடுதலாக தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டு பகுதி நால்வர் நகர் பகுதியில வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு அந்த வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி மூலமாக மின் மோட்டார் பொருத்தி தண்ணீர் அகற்றப்படுகிறது. இருந்தபோது இந்த பகுதியில தண்ணீரானது குறைந்ததற்கான வாய்ப்பு இல்லை, குறையவும் இல்லை. இந்த நிமிடம் வரை தண்ணீரானது தேங்கிய நிலையிலேயே இருக்கிறது. இந்த பகுதியில தான் வெள்ள நீர் தேங்கியதன் காரணமாக அப்பகுதியில் ஒருவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். மீண்டும் அந்த பகுதியில் தண்ணீரானது அதிக அளவில் தேங்கி வருகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். நிரந்தரமாக வெள்ள நீர் தேங்காமல் இருப்பதற்குண்டான பூர்வாங்க பணிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.